சென்னை மேயராக 1940ஆம் வருடம் தேர்வு செய்யப்பட்டார் தீரர் சத்தியமூர்த்தி. பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு அன்றைக்கு சென்னைக்கு கவர்னராக இருந்த ஆர்தர் ஹோப் அடிக்கல் நட்டார். இந்த விழாவுக்கு மேயர் என்ற முறையில் தீரர் சத்தியமூர்த்திக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அதனால் அவரும் விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் அப்போது ஒரு கட்டுப்பாடு இருந்தது. வெள்ளையர்கள் கலந்து கொள்ளும் விழாக்களில் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் போட்டிருந்தார்கள். ஆனால் சென்னை மேயர் என்ற முறையிலே சத்தியமூர்த்தி அந்த விழாவில் கலந்து கொண்டார். விழாவில் அவர் கலந்து கொண்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. உடனே தீரர் சத்தியமூர்த்தியை சந்தித்த காமராஜர் ஒரு தலைவருக்கே உரிய தோரணையுடன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வெள்ளையர்களுடன் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதி இருக்கும்போது ஏன் கலந்து கொண்டீர்கள் என்று விளக்கம் கேட்டார். இது குறித்து காமராஜர் நேரில் கேட்பார் என்பதை எதிர்பாராத சத்தியமூர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். ஆனாலும் தவறு நடந்துவிட்டதால் மேயர் என்ற முறையில் கலந்து கொண்டேன் என்று சொன்னார். உங்களிடம் ஆலோசனை கேட்டிருக்கலாம், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்றார் சத்தியமூர்த்தி. ஒரு கணம் யோசித்த காமராஜர், நீங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டது தவறு என்பதை ஒப்புக்கொண்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள் என்று கேட்டார். தன்னுடைய சீடனா தன்னிடம் இப்படி கேட்பது என்று அதிர்ந்தார் சத்தியமூர்த்தி. ஆனால் காமராஜர் ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்தாரே தவிர ஒரு சீடனாக அல்ல. வேறு எதுவும் செய்ய முடியாத சூழலில் அப்படியே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார் சத்தியமூர்த்தி. அந்த கடிதத்தை பத்திரிகைகளுக்கு காமராஜர் கொடுத்து விடுவார் என சத்தியமூர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருக்க அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதற்கு பின் எப்போதும் போல் சகஜமாகவே தீரர் சத்தியமூர்த்தியுடன் பேசிக்கொண்டிருந்தார் காமராஜர். காமராஜர் எடுத்த நடவடிக்கை வெளியே எவருக்கும் தெரியாததால் எதிர்தரப்பைச் சேர்ந்தவர்கள் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு சத்தியமூர்த்தி பற்றி புகார் அனுப்பி வைத்தார்கள். அதனால் டெல்லியில் இருந்து தவறு செய்த சத்தியமூர்த்தி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு கடிதம் வந்தது. உடனே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்தே சத்தியமூர்த்தி மன்னிப்பு கடிதம் கொடுத்து இருக்கிறார் என்பதால் மேல் நடவடிக்கை தேவையில்லை என்று தீர்மானித்து விட்டேன் என்று பதில் அனுப்பினார் காமராஜர். காமராஜர் எதற்காக வம்படியாக கடிதம் வாங்கினார் என்பதை அப்போதுதான் அறிந்து கொண்டார் சத்தியமூர்த்தி. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யூகித்து செயல்பட தொங்கிவிட்டதால் தான் இனி காமராஜரை அரசியலில் யாரும் வெல்ல முடியாது என்று தீரர் சத்தியமூர்த்தி புரிந்து கொண்டார். இதில் 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தன்னுடைய குருநாதராக இருந்தாலும் தமிழக காங்கிரஸ் தலைவராக தன்னுடைய ஆளுமையை காமராஜர் காட்டினார். இன்னொன்று, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யூகிக்க வல்லவராக அவர் இருந்தார். ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.